ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன ஒரு சயின்டிஃபிக் ஆக்ஷன் மூவி தான். ஸ்டோரியுடைய ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்குள்ள நிறைய ஏலியன்ஸ் வராங்க. அவங்க நம்ம மனுஷங்களை அட்டாக் பண்றதுக்காக ஒரு 5 விதமான வேவ்ஸை யூஸ் பண்றாங்க. அது என்ன மாதிரியான வேவ்ஸ், இதுல இருந்து மனுஷங்க தப்பிச்சாங்களா, சர்வே ஆனாங்களா, அந்த ஏலியன்ஸை நம்ம அட்டாக் பண்ணாமா அப்படின்றத நமக்கு ரொம்பவே சூப்பரா சொன்ன மூவி தான் ஃபிஃப்த் வே. ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள இருந்து ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் கேஸ். இப்ப அப்படியே ஓடி வந்து அவங்க ஒரு பெட்ரோல் பங்க் பாக்குறா. சரி, அதுக்குள்ள நமக்கு தேவையான ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. சரி, நமக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கும். எனக்கு காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஆனா யாருமே இல்ல. ஆனா திரும்பவும் அந்த சவுண்ட் கேட்கறதுனால சரி என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு போறா. பார்த்தா அங்க ஒருத்த அடிபட்டு கீழே உட்காந்துருப்பான். அவனை பார்த்தும் இவ கண்ணை பாயிண்ட் பண்றா. அவனும் கையில கண் வச்சிருப்பான். ரெண்டு பேருமே அப்படியே மாத்தி மாத்தி பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அவன் அதை பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோன் கேட்பாங்க, அங்க இருந்து கையெடுங்க, அங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் சொல்லுவான், இல்ல எங்க பயங்கரமா அடிபட்டிருக்கு, நான் கையை எடுத்தனா ரத்தம் போகும், அதனால நான் கைப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஏதோ மினுக்கும். அதை பார்த்தும் நம்ம ஹீரோயின் இவன் ஏலியன் போல அப்படின்னு நினைச்சு சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியும் அது ஒரு ஏசோடைய சிலுவை. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஐயோ, ஒரு பாவப்பட்ட மட்டும் நம்ம சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவா. அப்படியே கட் பண்ணி இப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவ ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. அவ ஃப்ரெண்டோட பார்ட்டியில தான் இருக்கா. அப்ப இவளும் அவ ஃப்ரெண்டும் பென் அப்படின்றவரை பத்தி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு வெளில வரும்போது அந்த பென்ன்றவ அங்க உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே இவரும் பென்னும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எல்லாருமே பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு எல்லாருடைய போனுக்குமே ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் மாதிரி ஒண்ணு வருது. பட் அந்த இடத்துல பெருசா கிளாரிட்டியே இல்ல, அவங்களுக்கு எதுவுமே படிக்க முடியல. அப்படி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல டிவிலயும் அதே நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. என்ன நியூஸ் ஓடிட்டு இருக்குன்னா, இது நாசால இருந்து வந்திருக்கு. நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒரு விஷயம் சுத்திட்டு இருக்கிறதாவும், அது என்ன அப்படின்றது கரெக்டா இன்னும் தெரியல அப்படின்ட்டு நியூஸ்ல சொல்லிருக்காங்க. இப்படி இங்க சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு நம்ம ஹீரோயின் ஃபேமிலி வெளில போய் பார்த்தா அந்த ஊருக்கு மேல ஒரு ரொம்ப பெரிய ஸ்பேஸ்ஷிப் நிக்குது. அதை பார்த்ததும் ஊர்ல இருக்கிற எல்லாருமே பயந்து போய் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க வேற எங்கேயாச்சும் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அங்கதான் ஸ்டே பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வே அப்படின்ற ஒண்ணு அது ரிலீஸ் பண்ணுது. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டார்க்னஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத வச்சு நம்ம எர்த்ல இருக்கிற முக்காவாசி எலக்ட்ரிசிட்டியை அதை அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுது. அதனால செல்போன், கார் எதுவுமே ஒர்க் ஆகல. கார் பேட்டரி முதல் கொண்டு எதுவுமே ஒர்க் ஆகல. மேல பறந்துட்டு இருக்கிற ஃபிளைட் கூட கிராஷ் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம கேசியோட ஃபேமிலி இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து வெக்கேட் பண்றாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் ஃபேமிலிஸ் எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த கரண்ட் எல்லாம் இல்லாம அடாப்ட் ஆயிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கிட்ட வந்து தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. சரி, எடுத்து முடிச்சுட்டு கிளம்பும் போதுதான் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ரெண்டாவது வேவை அது வெளியிடுது. இந்த செகண்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா சுனாமி. இதனால நம்ம ஹீரோயினுடைய தம்பியும் அவங்க வந்து பயங்கர ஃபாஸ்டா ஓடுறாங்க. ஓடும் போது பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே ஒரு மரத்துல ஏறிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் அதெல்லாம் சிட்டி சைட்ல காட்டும் போது அந்த வேவ்ஸ் எல்லாமே பயங்கர பெருசா இருக்கு. இது மட்டும் இல்லாம அது அப்படியே அந்த தேர்ட் வேவையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கு. தேர்ட் வேவ் அப்படின்றது இன்ஃபெக்ஷன். அது ஒரு மாதிரியான வைரஸ பரப்புறாங்க. அதனால நிறைய மக்கள் இறந்து போறாங்க. இந்த வைரஸை எப்படி அவங்க பரப்புறாங்கன்னு பார்த்தா பறவைகள் மூலமா. இந்த தேர்ட் வேல நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டாக்டர், நிறைய பேஷண்ட்ஸ பாத்துக்கிற பொறுப்புல இருக்கிறதுனால இவங்களுக்குமே அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்த வைரஸை எப்படி வந்து அழிக்கிறது அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனாலயே நிறைய டெட் பாடிஸ ஒரு இடத்துல பயங்கரமா குமிச்செல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் கூட போகுது. அதுல இருந்து தப்பிச்ச எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ள கேம்ப் மாதிரி போட்டுடுறாங்க. இப்படி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும் போதே அதுங்க ஏலியன்ஸ் எல்லாமே ஃபோர்த் வே அப்படின்னு சொல்றத விடுறாங்க. ஃபோர்த் வே அப்படின்றது இன்வென்ஷன்ஸ். அதனால ஹீரோயினுடைய அப்பாவும் நம்ம ஹீரோயின் கையில ஒரு கன் ஒண்ணு கொடுக்குறா. உனக்கு தேவைப்படும் போது இந்த கண்ணை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த கேம்புக்கு ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்க எல்லாருமே நாங்க காப்பாத்தி போட்டாக தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் கேம்ப்ல சர்வே ஆகி உயிர் தப்பிச்சவங்க எல்லாம் நாங்க கூட்டிட்டு போறோம் ரெஸ்கியூ பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க எல்லாருமே நம்ம பஸ்ல அனுப்பிச்சு விட்டுறலாம், அதுக்கப்புறம் பெரியவங்களை வந்து நம்ம கூட்டிட்டு போறோம் பஸ்ல, இன்னொரு பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயினுடைய தம்பியுமே ஒரு பஸ்ல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் தம்பி சொல்லுவான், என்னோட ஃபேவரட்டான டெடியை வந்து நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன்க்கா, நம்ம போய் எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா, இல்லடா முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் கேட்காதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினே அங்க கிளம்புறாங்க. அந்த டெடி எடுத்துட்டு அவங்க திரும்ப அந்த பஸ்ஸுக்கு வரலான்னு பார்க்கும்போது அந்த பஸ் கிளம்பிட்டு இருக்கும். இவளும் எவ்வளவோ பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றா. பட் முடியாது. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துடுறா. இங்கதான் கேம்ப்ல காட்டுறாங்க. பார்த்தா அங்க எல்லா பெரியவங்களையும் ரூம்ல அடிச்சு வச்சுட்டு அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்லுவான், ஃபோர்த் வே அப்படின்றது ஏலியன்ஸ் தான், அவங்க நமக்குள்ள கலந்துட்டாங்க. சின்ன பசங்களுக்குள்ள கலந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், பட் பெரியவங்களுக்குள்ள இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க எல்லாருமே கொஞ்சம் எங்களை கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. இதுக்காக தான் எங்க குழந்தைங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சு
மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்து நடுவுல இருந்து ஒருத்தன் கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இதனால அந்த ஆர்மி ஆபீசர்ஸும் அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அப்பா அங்க பொண்ணு இருக்கிறத பாத்துடுறாங்க. சோ அவ பொண்ணு கிட்ட சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடி போய் தம்பியை காப்பாத்து அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்ல இருந்ததுனால பயந்து போய் அங்கேயே நிக்கிறா. நம்ம ஆர்மி ஆபீசர்ஸும் அங்க இருக்கிற எல்லாரையுமே ஷூட் பண்ணிட்டு எல்லாரும் இறந்துட்டது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியிலயும் வந்துடுறான். சரி நம்ம அப்பா உயிரோட இருக்காரா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ள போய் பாக்குறா. பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. சரி இதுக்கப்புறம் ஆச்சு எனக்குன்னு இருக்கிறது என் தம்பி மட்டும்தான், அவனை கண்டிப்பா நான் எப்படியாச்சும் என் உயிரை கொடுத்தாச்சும் காப்பாத்துவேன், அவனை ஃபர்ஸ்ட் போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின அந்த பெட்ரோல் பங்குக்கு வருவா. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஒருத்தனை ஷூட் பண்ணி அவ சாவடிப்பா. இப்ப இந்த கேம்ப்ல இருந்து கொண்டு வந்த குழந்தைகள் தான் காட்டுறாங்க. ஒரு சென்டருக்கு கொண்டு வராங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. சோ அப்படியே அப்பதான் அவங்க உள்ள விடுறாங்க. இந்த டோக்கன் இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே பயங்கரமா செக் எல்லாம் பண்றாங்க. அவங்க கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஏலியன்ஸ் நம்ம தான் சேர்ந்து அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு அந்த பையனுடைய கழுத்துல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று செட் பண்றான். இந்த சென்டர்ல இருக்கிற எல்லா குட்டி பசங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இவங்க கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இந்த மிலிட்டரி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேடி வந்துட்டு இருப்பான் அந்த இடத்துக்கு. அப்பதான் ஒரு இடத்துல கரெக்டா ஷூட் பண்ற சவுண்ட் எல்லாம் கேட்கும். என்னதான் திரும்பி பார்க்கும்போது இவ கால்லயும் ஒரு ஷூட். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து இன்னொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். பட் என்னதான் ஒளிஞ்சாலுமே அவ கால் அடிபட்டு இருக்கு, ஷூட் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஒரு செகண்ட்ல மயக்கம் வந்துடுது. இப்படியும் மயக்கம் தெரிஞ்சு கண்ணு முடிச்சு பாக்குறா. அங்க இவ பக்கத்துல ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நிக்கிறான். இவன் தான் நம்ம ஹீரோயின் மயங்கி இருந்ததுனால நம்ம ஹீரோயினை கூட்டு வந்து இங்க வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அடிபட்டு இருக்கிற அந்த காய்க்கும் மருந்து எல்லாம் போட்டு நம்ம பத்திரமாவே பார்த்தான். இதை தாண்டி பார்த்தா ஹீரோனுடைய நிறைய டீடைல்ஸ் வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தா ஹீரோனுடைய டைரி அவன் கையில இருந்துருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்த உடனே என்ன கேட்கிறா அப்படின்னா அவனுடைய கன் எங்க இருக்கு அப்படின்னா. அப்பதான் அவன் சொல்லுவான், கண்ணா அதெல்லாம் நான் எதுவுமே உங்ககிட்ட பாக்கல, நான் உன்னை இங்க தூக்கிட்டு வரும்போது உன் கையில கண்ணெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப அந்த ஆர்மி சென்டருக்கு போறதுக்கான வழி மட்டும் உனக்கு தெரியுமா, கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அங்க என் தம்பி மாட்டிட்டு இருக்கான், சோ அதனாலதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறான். அதுக்கு உடனே அவன் ஈவன் சொல்லுவான், எனக்கு அங்க போறதுக்கு வழி தெரியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப எப்படிங்க கட் பண்ணி அந்த ஆர்மி சென்டர் தான் காட்டுறாங்க. அங்க அந்த கழுத்துல சிப்பு மாட்டின அவன் அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாருமே அங்க நிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க எல்லாருமே டீமா அப்படி பிரிக்க போறாங்க. அந்த சிப் வச்ச பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ அவன் டீம்ல தான் இப்ப நம்ம ஹீரோனுடைய தம்பியும் இருக்கான். அப்படியே அவங்க இந்த டீமா பேசிட்டு இருக்கும் போது அந்த டீமுக்கு புதுசா இன்னொரு மெம்பரி ஒன்னு ஆட் பண்றாங்க. அவளை பார்க்கவே கொஞ்சம் ரகடா இருக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு ஷூட்டிங் பண்றதுல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட். இப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அங்க வெளியே பார்த்தா ஈவன் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பான். சரி இந்த வீடு சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சுத்தி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவளுக்கு அந்த கன்னு கிடைக்கும், அவளுடைய கன்னு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு நிறைய டவுட்ஸ் வருது, இவன் ஏன் இதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த வீட்டுல இருந்து ஓடுவான். அந்த ஈவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை புடிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிய வைக்கிறான். பார்த்தா மேல நிறைய ட்ரோன்ஸ் எல்லாமே போகுது, அது எல்லாமே ஏலியன்ஸ் போல. அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன், நான் உன்னை கொல்றதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் ஹீரோயின் கேட்கறான், நீ என்ன காப்பாத்துறதுக்கு தான் கூட்டிட்டு வந்த அப்படின்னா எதுக்கு என் கண்ணெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. நான் என்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணேன், ஒருவேளை நீ ஏலியனா இருந்து நீ என்ன கொலை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேஃப்டிக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்கு என்ன அந்த மிலிட்டரி சென்டருக்கு தானே போகணும், நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீமுக்கு ஒரு புது மிஷின் ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கையில ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. சோ அது மூலமா பாக்குறப்போ உங்களுக்கு யார் மனுஷன் யார் ஏலியன் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்றான். ஏலியனோட தலையை மட்டும் உனக்கு பச்சை கலர்ல காட்டும் இது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால நீ இந்த ஹெல்மெட் உன் டீம்ல இருக்க எல்லாருக்குமே கொடு, அந்த மிஷினுக்காக நீங்க எல்லாருமே ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றான். சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த ஈவான்ற பையனும் அந்த மிலிட்டரி சென்டரை தேடி ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டிராவல் டைம்ல நைட் ஆயிடுது. சரி எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இவங்களை வந்துட்டு ரெண்டு ஏலியன்ஸ் மனுஷங்களை மாதிரி இருக்கிற ரெண்டு ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ அந்த ஈவான்ற பையன் அந்த ஏலியன்ஸ் எப்படியோ அட்டாக் பண்றான், பயங்கரமா அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். நார்மலான ஒரு மனுஷங்களால அந்த ஏலியன்ஸை கண்டிப்பா அட்டாக் பண்ண முடியாது. பட் இவன் பயங்கரமா அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோனுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. சோ அதனால நம்ம ஹீரோயின் டக்குன்னு உஷாராய் அவகிட்ட அந்த கண்ணை நம்ம ஈவன் கிட்ட காமிச்சு, நீ ஒரு ஏலியன் தானே எனக்கு தெரியும், ஏன் என்ன ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சோ அப்பதான் நம்ம ஈவனும் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஸ்டார்ட் பண்றான். நானும் முன்னாடி ஏலியனா தான் இருந்தேன், எல்லாரையும் கொலை பண்றதுதான் என் வேலையாவும் இருந்துச்சு, ஆனா எப்ப நான் உன்ன பார்த்தனோ அப்பையில இருந்து நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு டவுட்டா தான் இருக்கு, நம்பவே இல்ல, இது கதையை அவன் நம்பறதுக்கு ரெடியாவே இல்லாம. அதனாலே ஹீரோயின் அங்க இருந்து தனியாவே கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோ டீமா காட்டுறாங்க. உண்மையாவே அந்த ஹெல்மெட் போட்டுட்டு பாக்குறப்போ ஏலியன்ஸ் எல்லாம் தெரியுறாங்க. அதனாலே எல்லாரையும் பயங்கரமா ஷூட் பண்ணி சாவடிக்கிறாங்க. நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற ஒரு பையனை அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இதுல அந்த பையன் இறந்து போயிட்டான். அதுல கோவம் வந்து அந்த ஷூட்டர் கேர்ள் என்ன பண்றா, அங்க இருந்து ஒரு பஸ்ஸை பயங்கரமா ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறா. அதுல நிறைய ஏலியன்ஸ் செத்து போயிடுறாங்க. அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஷூட்டர் பொண்ணு என்ன பண்ணுவா, அவ கழுத்துல அந்த டிராக்கரை வந்து கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுவா. கழட்டிட்டு அந்த ஹெல்மெட் வச்சு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவளுடைய தலையுமே பச்சை கலர்ல இருக்கும். இப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து எல்லா விஷயமே புரிய வருது. பட் அங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவளுக்கு
இவ்வளவு ஏலியன் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் எடுத்து சொல்றான், ஆக்சுவலி சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டிராக்கர் வச்சிருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு மனுஷங்க மாதிரி தான் தெரியுவாங்க. டிராக்கர் இல்லாத தலையை மட்டும் பச்சை கலர்ல ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. அது மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் சாவடிக்கிறது தான் இவங்களுடைய பிளான் அப்படின்றது இப்பதான் நம்ம ஹீரோ புரிய வருது. சோ அதனால நம்ம ஹீரோவும் அவனுடைய டிராக்கர் அதுல இருந்து கழட்டுறான். அதுக்கப்புறம் தான் சொல்றான் எல்லார்கிட்டயும், இது ஆக்சுவலி 5th வே அப்படின்றது தான் இப்ப நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. நம்ம ஆர்மி ஆபீசர்னு சொல்ற எல்லாருமே அந்த ஏலியனோட கட்டுப்பாட்டுல தான் மேபி இருக்கலாம். அவங்கள வச்சு நம்மள அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் இப்படி அழிக்கணும் அப்படின்றது தான் இந்த 5th வே அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் சொல்லி புரிய வைக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாமே இறந்து போயிட்டு தான் சொல்லிட்டு நான் அந்த ஆர்மி கேம்பஸ்க்கு போறேன், திரும்ப அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரெஸ்கியூ பண்றேன். ஹீரோனுடைய தம்பியும் அங்கதான் விட்டுட்டு வந்திருப்பான். இந்த இவ்வளவு பெரிய மிஷின்ல சின்ன குழந்தைய இன்க்ளூட் பண்ண வேணாம் நான் நினைச்சதுனால, சோ அதுக்கு முன்னாடி என்ன ஷூட் பண்ணுங்க, அப்பதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கேம்புக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத பொய் அப்படின்றத அவர் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பதான் அந்த யூஎஸ் கமாண்டர் சொல்றான், இந்த பூமிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தையே மாத்தணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு வேண்டிய டைம் தான் இதெல்லாமே. சோ எங்களுடைய பிளான் பிரகாரம் இந்த மனுஷங்களுடைய இடையில தான் எங்க ஏலியன்ஸுமே கொண்டு வருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் இந்த பூமியுமே நாங்க ஆக்குபை பண்ணிக்கலாம்ன்றதா எங்களுடைய பிளான் அப்படின்றத அந்த கமாண்டர் சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோவையும் புடிச்சிட்டு போய் வேற இடத்துல அடைச்சிடறான். இதே டைமுக்கு நம்ம ஹீரோனும் இதே சென்டருக்கு வந்துடுறான். அப்படியே அந்த டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு உள்ளேயும் போயிடுறான். மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துச்சோ அதே தான் இவளுக்கும் பண்றா. இவகிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏலியன்ஸ் எல்லாம் அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கிட்டே நிறைய விஷயங்கள்ல சொல்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நம்பல. அதனால அங்க இருக்கிற அவளை அடிச்சு போட்டு அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தம்பியை தேடி உள்ள போறான். இதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோவும் அவனை கட்டி போட்டு இருந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு அவனும் வந்துடுறான். அப்படியே இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் பேசி முடிச்சு இவங்க 2 பேருமே ஹீரோனுடைய தம்பியை தேடி போறாங்க. சோ இப்படி இவங்க தேடி போகும்போது அங்க ஈவன் வரா. அவனை ஷூட் பண்ணலான்னு போகும்போது அவன் சொல்றான், இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு, இந்த மொத்த இடத்தையுமே அவங்க வெடிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால திரும்பவும் டென்ஷன் ஆகி அவன் தம்பியை தேடி குடுகுடுன்னு ஓடுறா. ஒரு கடத்துக்கு மேல கண்டையை பிடிச்சிடறா. தம்பியை கூட்டிட்டு இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குடுகுடுன்னு ஓடுறா. சோ அதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீம் மொத்தமும் அங்க வந்துடுறாங்க. சோ அதுல ஏறி இவங்க எல்லாமே தப்பிச்சிடுறாங்க. அதே டைம்ல அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பாம்பு பிளாஸ்டும் நடக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோ கூட சேர்ந்த எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. சோ இப்போ அந்த கேம்ப்ல இருக்கிற மத்த குழந்தைகளும் நம்ம ரெஸ்கியூ பண்ணணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய லைஃப் நம்மளோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை காமிச்சு இந்த கதை இங்கேயே முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.